என்னடி பண்ணிட்டு இருக்க? கால் பாலிஷ் பண்ணிட்டு இருக்கேன். தொட்டு பாரு, வழு வழுன்னு இருக்கும். நீ வேணா ட்ரை பண்ணி பாக்குறியா? என் ரூம் என்ன பாபா ஷாப்னு நினைச்சிட்டியா? ஏய், என் டவலை வேற எடுத்து கட்டியிருக்க. குளிக்கிறதுனா டவல் கட்டி தான் ஆகணும். அதுக்கு உன் டவல் எடுத்து கட்டு. இப்ப என்ன, உன் டவல் தானே வேணும்? ஏய், யோ, என்னமோ பெரிய புத்தனாட்ட கண்ண முன்ன. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அது என்னமோ தெரியல, உன்னை பார்த்தா எனக்கு வெக்கமே இல்ல. டேய் விஜய், இதோ வந்துட்டமா. வெக்கம் வெக்கம் வந்தாச்சு, உதடு ரெண்டும் ஏனோ சூடாச்சு. என்ன 2-3 நாளா என் தம்பியை முழுங்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? என்ன, அவளை லவ் பண்றியா? அம்மாவுக்கும் அக்காவுக்கும் எவ்வளவு பண்றவரு, நாளைக்கு ஒய்ஃப்க்கு எவ்வளவு பண்ணுவாரு? அம்மா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போடி பைத்தியம், மரத்துக்கு பிடிச்சா உடனே கல்யாணம் பண்ணிக்கணுமா? கொஞ்ச நாளைக்கு லவ் பண்ணுங்க, அதுல இருக்கிற சுகமே தனி. முதல்ல அதை என்ஜாய் பண்ணுங்க, அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம். வா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஏய், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் இவ்வளவு நாளா உன் பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன். நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு. இவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்குள்ளார நான் உனக்கு தாலி கட்டுறேன். என்ன? சாரி மாமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏமா? இப்ப எனக்கு 8 வயசு, உங்களுக்கு 27 வயசு. இன்னும் 10 வருஷம் போனா அத்தை மாதிரி கும்முன்னு இருப்பேன். நீங்க தலைவன் ஆயிடுவீங்க. நீங்க வேற பொண்ண பாத்துக்கோங்க. விஜய், நீ என் கூடவே வந்துற. ஏ, மாமாவோட தான் வருவியா? இல்ல, அவர் கழட்டி விட்டுறலான்னு பார்த்தேன். நீ வண்டி எடுப்பா, அவங்க மெதுவா வரட்டும். கலட்டி விடுறதுக்கு நான் என்ன கம்பார்ட்மெண்டா? இல்ல மாமா, அஞ்சலி என்ன கூப்பிட்டா. ஆனா நீ இல்லாம நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஆஹா, என் பாசமலர் பெற்றெடுத்த பத்திரை மாற்று தங்கமே, இன்டர்நேஷனலுக்கு நீ ஒருத்தம் போடுடா. ஒரு பொண்ணு கண்ணை காட்டணும்னு கபால் என்ன கை விட்டியடா. போ மாமா, என்னோட லவ் செட்டப் ஆகி வர நேரத்துல இப்படி டிஸ்டர்ப் பண்ணி கெடுத்துட்டே. என்னோட லவ் எங்கதான் போய் சொல்றது? கோயில போய் சொல்லு. கார் போய் சேர 3 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் உன்னையே நினைச்சிட்டு இருப்பா. நீ போய் இறங்கன உடனே கபால்னு வந்து கட்டி பிடிச்சுக்கலாம். கண்டிப்பா வருவாளா? கன்ஃபார்மா வருவா. ஹாய் 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 ஹாய். See that sweet girl. வெளாசர மாப்ள. டண்டனக்கடி 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 டண்டனக்கடி. ஏய் பாப்பா, நான் ஒண்ணு குடுக்கறேன். அதை கொண்டுட்டு போய் அந்த அக்கா கிட்ட கொடுத்துறியா? நின்னுட்டு இருக்கா காட்டியா, உட்கார்ந்துட்டு இருக்கா காட்டியா? உட்கார்ந்துட்டு இருக்குல்ல, அந்த அக்கா கிட்ட. அக்கா, அந்த மாமா ஒண்ணு கொடுத்தமிச்சாரு, குடுக்கட்டுமா? நீங்க ஒண்ணு கொடுக்க வேணாம், அத நானே போய் வாங்கிக்கிறேன். முத்தம் கொடுக்கறதுக்கு போஸ்ட்மேன் எல்லாம் வைக்க கூடாது, அத நேரடியா தரணும். ஏன் அவளை அடிச்ச? கேக்குறேன்ல, ஏன் அடிச்ச? இவ மட்டும் இல்ல, உன் கூட யார் இப்படி பழகினாலும் இதான் நடக்கும். நீ மட்டும் அந்த டிஎஸ்பி கிட்ட கொஞ்சம் பேசுன. அவர் எங்க அண்ணியோட தம்பி, நல்ல போஸ்ட்ல இருக்கிறவரு. அந்த முறையில தான் நான் அவர்கிட்ட பழகிட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கு அப்படி இல்ல. உன் கூட நான் ஒருத்தி மட்டும் தான் நெருக்கமா பழகணும், நீயும் என்கிட்ட மட்டும் தான் நெருக்கமா பழகணும். புரியல. புரியல? என்ன, நீ என்ன லவ் பண்றியா? இல்ல, அதுக்கும் மேல. சொல்லி இருந்தா நான் தங்க ஊசியே வாங்கி கொடுத்துருப்பேன்ல. ஒண்ணு இல்ல, நீ பயப்படாத. மாப்பிள்ள,
பார்த்தா எல்லாரும் படிச்ச ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க, இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்களே. டாக்டர் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. கொஞ்சம் முன்னாடியே கவனிச்சிருந்தா இவ்வளவு சீரியஸா இருந்திருக்காது. உங்க பையனுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர். அவருக்கு இம்மிடியட்டா கிட்னி மாத்தி ஆகணும். கிட்னி டொனேட் பண்ண விரும்புறவங்க பிளட் டெஸ்ட் பண்ணிக்கங்க. டாக்டர், யாரோட கிட்னி மேட்ச் இருக்கு? மிஸ்டர் விஜயோட கிட்னி மேட்ச் ஆயிருக்கு. விஜய், மாமா, நான் வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்க அப்பாக்கு கிட்னி கொடுத்துரு. வெள்ளிப்பனி மலரே நீ சிரிச்சா போதும், கோயில் மணி விளக்கே நீ சிரிச்சா போதும், மான் போகும் வீதியிலே முள்ளிருந்தா நான் எடுப்பேன், தேன் தூங்கும் பூவுக்குள்ளே தீ விழுந்தால் நான் அணைப்பேன், கூடு பத்தி எரியும் போது குருவி தூங்காது, பொன்மணியை பூவழுதா பூமி தாங்காது. வெள்ளிப்பனி மலரே நீ சிரிச்சா போதும், கோயில் மணி விளக்கே நீ சிரிச்சா போதும், மை தீட்டும் கண்களுக்கு மகிழ்ச்சிதான கண்மணி, கைவீசி நீ நடந்தா கூட வரும் மின்மினி, தாய் மாமன் சீதனமா தருவேன் உயிரை சந்தனமே. ரம்மி எப்படி போட்ட? அங்க பாரு மாமா, நடு ஹால்ல உட்கார்ந்து சீட் ஆடிட்டு இருக்காங்க. ஆமா, நடு காலில் உட்கார்ந்து சீட்டு விளையாடுவாங்க, நடு காலில் உட்கார்ந்து தண்ணி அடிப்பாங்க, நடு காலில் பாத்ரூம் கூட போவாங்க. கேட்டா சொசைட்டியை கீப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. மில்லு கமுத்த வேண்டிய காடு அது. நம்மள காட சொல்லாதீங்க. யோ, இங்க கொண்டாயா. ஐயா, எனக்கு ஏன் ஆள காடு? தெரியுமையா? விஜய், கொஞ்சம் இப்படி வா. விஜய், இனிமே எங்க வீட்டுக்கு வராத. என் பொண்ணு கூட பழகுறது எனக்கு பிடிக்கல. என்ன மாமா, அத்தை விளையாடுறாங்க? இப்ப அவங்க விளையாடுற ரேஞ்சில் தான் இருக்காங்க. விளையாடல, சீரியஸா தான் சொல்றேன். ஒரு கிட்னி இல்லாத ஒருத்தருக்கு என் பொண்ணை கொடுக்க நான் விரும்பல. ஏங்க, உங்க பையனுக்கு தானே என் மாப்பிள்ளை கிட்னியை கொடுத்தான். என் பையனுக்கு கொடுக்கல, அவன் மச்சானுக்கு கொடுத்தான். அவன் அக்கா தாலி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்தான். சரி சரி, நீங்க புறப்படலாம். எங்க அம்மா செஞ்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்க அம்மா பண்ணது யாருக்கு தாமா பிடிச்சது? அங்கிள், பெட்டி படிக்கையோட வந்துட்டேன். இனிமே நான் எங்க வீட்டுக்கு போகவே மாட்டேன். நாளை காலையில எனக்கும் விஜய்க்கும் ஒரு கோயில வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஜோடி அப்ப எங்க அம்மா முன்னாடி நிக்கணும். அப்படி உங்க கல்யாணத்தை பண்ணேன்னு வைமா, அவங்கதான் சின்ன சிறுசுங்க. உங்களுக்குமா அறிவில்லைன்னு என் பொண்ணே என்ன பார்த்து கேட்டாலும் கேட்கும். இதனால பொண்ணுக்கு மாப்பிளைக்கு ஏதாவது சண்டை வந்தாலும் வரும். எந்த பொண்ணு நல்லா இருக்குங்கிறதுக்காக என் பையன் அப்படி ஒரு தியாகத்தை பண்ணானோ அதுக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும். அப்படின்னா எங்க 2 பேரோட வாழ்க்கை என்ன ஆகுறது? உங்க 2 பேர் கல்யாணம் நடக்கூடாதுன்னு நான் சொல்லலாமா? உங்க அம்மா சம்மதம் இல்லாம இது நடக்க வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு பிடிக்காம உங்க கல்யாணம் நடந்தா 2 குடும்பத்திலையும் காலம் பூரா எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அம்மா சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடந்தா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம்.
அந்த அம்மா புரியாம பயப்படுறாங்க. மருத்துவ ரீதியான உண்மை தெரியாதனால அந்த அம்மா மாதிரி எல்லாரும் பயப்படுறாங்க. மெடிக்கல் ஸ்பீக்கிங், ஒரு மனுஷன் உயிர் வாழறதுக்கு ஒரு கிட்னி போதும். அப்படின்னா கடவுள் விவரம் இல்லாம தான் மனுஷனுக்கு 2 கிட்னியை வச்சு விட்டுருக்காரா? யூ see, ரெண்டாவது கிட்னி ஒரு ஸ்டெப்னி மாதிரி. ஒன்னு ஒர்க் ஆகலன்னா இன்னொன்னு ஒர்க் ஆகும், அவ்வளவுதான். நீங்க வேறீங்க டாக்டர். அந்த அம்மா பொண்ணு தர மாட்டேன்னு துரத்தி விட்டா. அவங்கள சமாதானம் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. இங்கிருந்து போகும்போது சந்தோஷமா போறோம். இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் விஜயராகவனுடைய எக்ஸ்ரே. இது மினிஸ்டர் பரமசிவத்தினுடையது. இது ஸ்போர்ட்ஸ்மேன் பிரதீப் குமாருடையது. இவங்க எல்லாருமே ஒரு கிட்னி தானம் கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருக்காங்க. நான் இந்த மாதிரி 1300 ஆபரேஷன் பண்ணிருக்கேன். நான் ஆபரேஷன் பண்ண அத்தனை பேரும் நல்லபடியா இருக்காங்க. இவ்வளவு ஏன், எனக்கு இப்ப வயசு 74. என்னுடைய 32வது வயசுல நானே ஒரு கிட்னியை தானமா கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் தான் எனக்கு 3 பிள்ளைங்க பிறந்தாங்க. see young man, ஒரு கிட்னியை தானம் கொடுக்கறதுனால ஒண்ணும் ஆயிடாது. டாக்டர், இப்ப நீங்க சொன்னீங்களே, அத ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க. அதை வச்சுட்டு அந்த அம்மாவை நான் லெஃப்ட் ரைட் வாங்குறேன். தேங்க்யூ டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். எஸ். கிட்னியை டொனேட் பண்ணதுக்கு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணல. யாரோ பொண்ணு கொடுக்கலன்னு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. அதை ஏன் கேக்குறீங்க டாக்டர்? ஃபீலிங்ஸ். உங்களுக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு 1000 பொண்ணு கிடைப்பா. அடடடடடா. யங் மேன், கிடைக்காத பொண்ணை மறக்கிறது பெட்டர். என்னால அந்த பொண்ணை மறக்க முடியாது. மறக்க முடியாத அளவுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா? என்ன பண்ணிட்டாளா? கிட்டிலிக்கு மாவு ஆட்டையில என்னையும் சேர்த்து ஆட்டி போட்டா. கிட்டிலிக்கு மாவு ஆட்டை